கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜூன் மாதத்துக்குரியதான வாக்கு தத்துவம் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தமாய் சொல்கிறதுக்கு கர்த்தர் உணர்த்தினாங்கன்னு சொல்ல முடியும். அல்லது எனக்குள்ளே ஒரு நடத்திப்பாய் பரிசுத்த ஆவியானவரால் அந்த வார்த்தையை உங்களுக்கு எடுத்து பேசும்படியாக உணர்த்தப்பட்டேன். வாசிங்க. 33 ஆதியாகமம் 33 11வது வசனம். தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த இடத்துல ஒரு வார்த்தை அனுக்கிரகம் பண்ணினார். ஆங்கிலத்தில் அதை கிரைஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அனுக்கிரகம் என்பது ஒரு கிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கொள்ளும். அதாவது எல்லாம் இருந்தும் தேவனுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு இல்லைன்னா வேஸ்ட் அப்படிங்கிற போல் தான் இருக்கு. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் எதையெல்லாம் அனுக்கிரகம் பண்ணுவார், இதெல்லாம் அனுக்கிரகம் பண்ணப்பட்டால் நலமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு 7 விஷயத்தை இன்றைக்கு தியானிக்க. அனுக்கிரகம் அப்படிங்கிற வார்த்தையை ஒத்த வாக்கியமாக எடுத்து தேவன் நமக்கு எதெல்லாம் அனுக்கிரகம் பண்ணுவார். யாக்கோபு சொந்த வாழ்க்கையை வைத்து சொல்கிறார், கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதத்துக்கு ஏதோ அனுக்கிரகம் பண்ண. அப்போ முதல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் எதை அனுக்கிரகம் பண்ணணும், அல்லது தேவன் அனுக்கிரகம் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கைக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா எழுத்தின்படியான ஒரு ஆசீர்வாதம் தான். அது ஆதியாகமம் 33:11 தான் நமக்கு அதுக்கு ஆதாரமான வசனம். வாசிங்க மறுபடி. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். அப்போ அவனுக்கு எல்லாம் நிறைய இருக்கு. நான் கோலும் வெறுங்கையுமாய் போனேன், ஆண்டவர் என்னை 2 பரிவாரமாய் ஆசீர்வதிச்சு, எல்லா ஆசீர்வாதத்தோடு காணப்பட்டார். எழுத்தின்படியான சகலவிதமான நன்மைகளும் தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. குறைவில்லாமல் தரும். அதான் அதில் உள்ள ஒரு பெரிய மேன்மை என்னென்னா நமக்கு குறைவு இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்முடைய லைஃப்பில் ஆண்டவர் நமக்கு தரும்போது அதில் குறைவு இருக்காது. அவன் சொல்கிறான், தேவனுடைய அனுக்கிரகத்தினால எனக்கு 2 பரிவாரத்தின் அனுபவம் இருக்குது, வருந்தி கேட்டுக்கொண்டானோ இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. சிலர் அரகுர மனசில் சில நேரம் கொடுக்கறதுக்கு இது செய்வாங்க, வாங்கிட்டா கொடுப்போம், இல்லைன்னா வசமாக சுருட்டிட்டு போயிடும் அப்படின்னு நினைப்பான். அவன் அப்படி இல்லை, வருந்தி. ஏன்னா அவன்கிட்ட நிறைய இருக்குது. தேவனுடைய அனுக்கிரகம் அவனை பூமியில் ஒரு பெரிய செல்வந்தனாய் ஆசீர்வதித்து வைத்தது. இப்போ முதலாவது குறிப்பு அனுக்கிரகம் என்கிற வார்த்தைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட முதல் குறிப்பு, அல்லது தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்யும் போது நம்ம பூமியில் எழுத்தின்படியான நன்மையால் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருப்போம். ரைட்டா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பிரயாசங்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். 2 பிரசங்கியின் புஸ்தகம் 3:13, பிரசங்கி 5:9, பிரசங்கி 5:20 இந்த வசனங்களெல்லாம் வாசித்து பார்த்தா பிரசங்கி 3:13, 5:19, 5:19, 5:20 இந்த வசனங்களெல்லாம் வாசிங்க. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அடுத்து வாசிங்க 19:20. ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். 20வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால். பாத்தீங்களா கர்த்தருடைய பரிசுத்த. அப்ப இந்த அனுக்கிரகம்ங்கிற வார்த்தை இந்த 3 வசனத்துல எப்படின்னா அனுபவிப்பு. நல்லா சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருதயத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். சிலர் எவ்வளோ சாப்பிட்டாலும் கூட இருதயத்தில் ஒரு சந்தோஷமே இருக்காது. சிலர் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. அனுபவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பகுதி இருக்குது, அது தேவனுடைய அனுக்கிரகம் தான். இப்போ இதில் என்ன 2வது குறிப்புக்குள்ளே எதை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் நோயற்ற வாழ்வு தான் கொண்டு வரோம். இப்போ நீங்கள் ஒரு சுகர் நோயாளிகிட்ட கொண்டு போய் ஒரு இது நெய் மைசூர்பாக்கு ஒரு 2 துண்டை கொண்டு கொடுங்க பார்ப்போம், வாங்குவாங்களா?
சிலர் சாப்பிடுவாங்க, இப்போ காலில் புண்ணு இருக்குது, அப்படி இருக்குது, ஊறல் இருக்குது, சரீரத்தில் பலகீனம் இருக்குது, சுகர் சாப்பிட்டா தலை சுத்து இருக்குது, 310 சுகர், 360 சுகர், 400 சுகர் இருக்குன்னா என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்படியே ஒரு நாள் ஆசையில் ஒருவேளை சாப்பிட்டாங்கன்னா எல்லா நாளும் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. எல்லா நாளும் அவங்க சாப்பிட முடியாது. சாப்பிட்டா ஆஸ்பத்திரியில் தான் என்ன செய்யணும். இப்போ இருக்கிற இதுக்கு தெய்வீக சுகத்தில் நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. அதான் அந்த 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அழகாக சொல்லியிருக்கு. புசித்து குடித்து தன்னுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். வாசிங்க. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஒரு வீட்டில் நல்ல சமையல் இருக்குது, நல்ல கல்யாண வீடுகளுக்கு போய் பாருங்க, சிலர்லாம் பாயசம் வாங்கவே மாட்டாங்க. பாயசம் குடிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்காக இந்த வார்த்தையை நான் பேசலை. அனுக்கிரகம் இல்லை. சிலருக்கு பாருங்கள், இந்த ப்ரெஷர்லாம் இருக்கிறவங்க இந்த ஆட்டுக்கறி, இந்த என்வி இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு துண்டு பொரிச்ச மீன் சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க. பொரிச்ச மீனே நீங்கள் சாப்பிடுங்கிறதுக்காக நான் அந்த வார்த்தையை நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு துண்டு மீன் கிடச்சி நம்ம சந்தோஷமாக சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை அனுபவிப்பது ஒரு பெரிய அனுக்கிரகம். சாலமோனுடைய பந்திங்கிறது ஒரு கொழுமையான பந்தியாக இருந்திருக்கு, ஒரு பெரிய ஆசீர்வாதமான அனுபவத்தில் இருந்திருக்கு. அப்போ இன்றைக்கு எடுத்து பார்த்தா நிறைய பேர் பீர்க்கங்காய் சாப்பிடக்கூடாது, புடலங்காய் சாப்பிடக்கூடாது, சுரைக்காய் சாப்பிடக்கூடாது. இதுதான், வேறு வழி கிடையாது. அது என்ன ரொம்ப பெரிய வாய்க்கு ருசியாக எந்த பொருளும் சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு கஷ்டம். தன்னுடைய பிரயாசத்தின் பலனில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது, அவனுடைய இருதய மகிழ்ச்சியாக இருக்கிறது தேவனுடைய அனுக்கிரகம். இன்னைக்கு எல்லாம் இருந்து கூட சிலருக்கு சந்தோஷம், மனமகிழ்ச்சி இருக்காது. இருதயத்தில் வேதனையோடு, துக்கத்தோடு, புலம்பலோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருக்கிறாங்க. இப்போ தேவனுடைய அனுக்கிரகம் இருக்குமானா அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சாப்பாடு, எதுவுமே ஒரு குறைவில்லாமல் சந்தோஷமாக இருப்பான், நல்ல நிறைவாக இருக்கும். அவங்களுடைய இருதயம் மன நிறைவாக இருக்கும். அவங்க ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. சிலரை பாருங்கள், என்னத்தை இருந்தாலும் அந்த முகத்தில் பவுட்ரு போட்டு எடுத்து எண்ணெய் தேய்ச்சி எடுத்து வச்சாதான் ஒரு மாதிரியாவது செத்த, அது நம்ம இதில் தமிழில் சொல்ல செத்த லட்சணமாக இருக்கும் அப்படின்னே மாதிரி. பவுடர்லாம் போடலன்னா பார்த்தீங்கன்னா அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரிட்டு தான் இருக்கு, காஞ்சி தான் இருக்கு. நான் நல்லா கவனித்து பார்ப்பேன் சிலர்லாம். ஆனால் போட்டாங்கன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு தான் அந்த பவுடர் இருக்கும். அப்புறம் திருப்பி தடவிக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அடிக்கடி தடவிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா முடியாது. ஆனால் தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கிற ஒரு மனிதர்கள் இருதயத்தில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த இருதயம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு இருதயத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்னே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. மன மகிழ்ச்சி ஔஷதம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும். அது ஒரு ஆண்டோடைய அனுக்கிரகம் தான். நினைக்கிறது போலலாம் சொல்ல முடியாது. எவ்வளோ இருந்து இன்னைக்கு திருப்தி இல்லாமல் மனுஷன் வேதனையோடு ஒன்றுமே, அது எப்படி இதுக்கு மேலே எப்படி வார்த்தைகளை சொல்கிறது, புலம்பலோடு கூட காணப்படுகிறான். ஆனால் இருக்கிறதுல சந்தோஷமாக புசித்து கொடுத்து இருக்கிறத நல்ல மனமகிழ்ச்சியாக வாழ்கிற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது. அது யாருன்னா தேவனுடைய அனுக்கிரகம் பெற்ற கூட்டம். இது உலகத்திலேயும் சிலருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார், நம்ம அதை இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ பெந்தகோஸ்து மார்க்கத்தில் நிறைய பாஸ்டர்ஸுக்கு இல்லை, நிறைய தெய்வ ஜனங்களுக்கு இல்லை. அப்போ தேவனுடைய அனுக்கிரகம், அவருடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்குமானா நல்லா புசித்து குடித்து மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாக இருப்போம். அது நம்ம முக்கியப்படுத்துறது என்னென்னா, 2வது லைனை 2வது குறிப்பு எது கொண்டு வரணும், நல்ல சுகமாக வாழ்வும், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம். உங்களுக்கு இருக்கிறதுல நல்ல சந்தோஷமாக இருப்போம். 3 தேவனுடைய அனுக்கிரகத்தினுடைய அனுபவம். சகரியாவுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ம் 10ம் வாசித்தா. சகரியாவுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ம் 10ம் வாசித்தா. வாசிங்க. கொலையுங்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றிற்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றிற்கு நிக்கிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்த்து 10வது வசனம். அனுக்கிரகம் எண்ணப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை. போதும். அப்போ அந்த அனுக்கிரகம் என்கிற வார்த்தைக்கு 3வது விளக்கம் உடன்படிக்கை. 10வது வசனத்தில் அந்த அனுக்கிரகம் என்கிற கோல் உடன்படிக்கை. அது அங்கே இஸ்ரவேல் ஜனத்தோடு அந்த உடன்படிக்கையின் கோலை முறிப்பேங்கிறதா சொல்லியிருக்கு. கொனி கொடுக்கிற ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து வேற ஒரு ராஜ்யத்துக்கு, அதாவது கனி கொடுக்கிற பிதா உங்களிடத்திலிருந்து அதை மாற்றி அந்த ராஜ்யம் கனி கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு
கனி கொடுக்கிறவளுக்கு என்ன செய்யப்படுது? அந்த ராஜ்யம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு அந்த உடன்படிக்கை. அதனால தான் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் போது அனுக்கிரக வருஷம் அப்படின்னு அதில் எழுதியிருக்கோம். ஏசாயா 61:2 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தை. அனுக்கிரக வருஷம், அதாவது உடன்படிக்கையின் அனுக்கிரகம், அந்த ஆதரவு என்கிற உடன்படிக்கைக்குரிய அனுக்கிரகம் என்கிற கோல். அது வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 4:19 வாசித்துட்டு பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. பாத்தீங்களா, இது கர்த்தராகிய இயேசுவை குறித்த அந்த அனுக்கிரக வருஷம். ஏசாயா 61:2 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, கர்த்தராகிய இயேசுவை குறித்த வார்த்தை வாசிங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய. அப்ப இந்த அனுக்கிரகம் என்பது உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டு காலத்துல உடன்படிக்கையின் ரத்தம், புது உடன்படிக்கையின் ரத்தம். இந்த அனுக்கிரகம் அப்படிங்கிறது நம்முடைய லைஃப்ல கர்த்தராகிய இயேசுப்பா நம்மோடு கூட பண்ணி கொண்ட உடன்படிக்கை, உடன்படிக்கையின் அனுபவம். கர்த்தர் நம்ம கூட எல்லா விதத்திலும் உடன்படிக்கை பண்ணியிருக்கார். நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்பதற்கு ஏதுவாக அவருடைய உடன்படிக்கை இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருக்க எல்லாரோடு தேவன் பண்ணியிருந்த உடன்படிக்கையை விட நம்மோடு கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கை மிகவும் பெரிய அனுபவம். அப்போ அது தேவனுடைய அனுக்கிரகம். இதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இந்த அனுக்கிரகத்தின் மேன்மை என்று சொல்லும்போது என்ன? கர்த்தர் நம்மோடு கூட பண்ணின உடன்படிக்கையின் அனுபவம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்தினால் உண்டாயிருக்கு. இது புது உடன்படிக்கை ரத்தம். அந்த ரத்தத்தினால் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணிக்க. அந்த ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற உடன்படிக்கையின் மேன்மை, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாய் நீதிமானாய் மாற்றப்படுகிற அனுபவத்துக்குள்ள வரும். அப்போ மூன்றாவது அனுக்கிரகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிற புது உடன்படிக்கையின் அனுபவமாக இருக்கு. அந்த புது உடன்படிக்கையின் இரத்தத்தின் அனுபவம் என்பது அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய ஜீவியம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். நான்காவதாக வரிசைப்படுத்தி நம்ம அந்த அனுக்கிரகங்கிற வார்த்தையை விளக்கிட்டு போறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:30, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:17, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:3 இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 4:30, 11:17, 14:3 இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது இந்த அனுக்கிரகங்கிற வார்த்தை சொல்லியிருக்கும். வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். தேவனுடைய அனுக்கிரகம் ஒரு நல்ல ஊழியத்தை செய்ய வைக்கிறது. அற்புத அடையாளங்களோடு நல்ல வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்ய வைக்கும். தேவனுடைய வார்த்தைகளையும் கூட நல்ல பவர்ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணி ஜனத்தை நடத்துறதுக்கு, அதாவது சுருக்கமாக சொன்னால் நல்ல ஊழியத்தை செய்கிறதுக்கு இந்த அனுக்கிரகம் என்கிற வார்த்தை தேவையா இருக்கு. வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:17 வாசிங்க. ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது. வரத்தை அனுக்கிரகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால இந்த வரங்கள் நமக்குள்ளே அனுக்கிரகம் பண்ணப்படுகிறது. அப்போ தேவனுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னா, ஆவிக்குரிய வல்லமை அதிகாரத்தோடு ஆவிக்குரிய வரங்களோடு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் அங்கீகரிக்கிற விதத்தில் ஒரு ஊழியத்தை செய்தால் அது தேவனுடைய அனுக்கிரகம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஊழியம் எல்லாரும் செய்யலாம், நாமத்தினால பேச எல்லாம் செய்யலாம். ஆனால் தேவன் அங்கீகரிக்கிற விதத்தில் ஒரு பவர்ஃபுல் அல்லது ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்வது தேவனுடைய அனுக்கிரகம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அனுக்கிரகம் என்பது நல்லா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கிறோம். ஆவிக்குரிய வரங்களோடு தேவனுடைய வல்லமை அதிகாரத்தோடு தேவன் அங்கீகரிக்கிற விதத்திலே நல்ல ஒரு ஊழியத்தை செய்வது தேவனுடைய அனுக்கிரகம். சரியா? 5 வேதத்தில் வாசிக்கும் போது ரோமர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு குடும்பம், ஒரு சபை நல்ல ஒரு ஐக்கியமாய் வாழ்வது தேவனுடைய அனுக்கிரகம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அப்போ ஒரு மன ஐக்கியமா ஒரு குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷமா புருஷன், மனைவி, பிள்ளைகள், சபை, ஜனங்கள் எல்லாரும் ஒரு மன ஐக்கியமாக வாழ்ந்தார்கள். ஆனால் அதுக்கு உரிய வார்த்தை என்னது? தேவனுடைய
ஒரு குடும்பத்தில் தேவனுடைய அனுக்கிரகம் இருக்குமானால் அந்த குடும்பம் ஒரு சமாதானமா, சந்தோஷமா, ஐக்கியமாய் வாழ்வார். ஒரு சபையில் தேவனுடைய அனுக்கிரகம் இருக்குமானால் அந்த சபை ஜனங்கள், ஊழியர்கள், தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் ஐக்கியமுடையவளாக இருப்பார். ஆதி அப்போஸ்தல காலத்தில் இதான் இருந்துச்சு. அவள் எல்லாரும் ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ளவளா என்ன செய்தாங்க? ஒரு இடத்துல கூடி எல்லாரும் ஒற்றுமையாக சாப்பிட்டாங்க. யோசித்து பாருங்க, 3000 பேர் 5000 பேர் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. டெய்லி 3000 பேருக்கு காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, 2 வேளை சாப்பாடு எடுத்துடுங்களா. 5000 பேருக்குன்னா எப்படி இருந்திருக்கும்? என்ன ஐயோ அப்பா, 3000 பேருக்குன்னா எப்படி இருந்திருக்கும்? ஓ மை காட். நம்ம ஊழியக்காரங்க வாய்ப்பட்டவங்கெல்லாம் இப்படி இருந்து ஊழியம் சாப்பாடு ஆக்கணும், சமையல் பண்ணணும்னா அவ்வளோதான். ஒன்று யாரையோ விசுவாசிகளை கொண்டு விட்டுட்டு கரை கடந்து போனேமா இருக்கு, இல்லைன்னா அங்கே கொண்டு போய் 2 கட்டில் போட்டு படுத்துக்கிடுவாங்க. அன்னைக்கு உள்ள நிலவரம் அவங்கெல்லாம் ஒரே மனமும் ஒரே இருதயமும் ஒரே ஐக்கியமாக வாழக்கூடியது தேவனுடைய அனுக்கிரகம். சரியா? 6 ரூத்துடைய புஸ்தகம் 4:13. ரூத்து 4:13 வாசிங்க. ரூத்து 4:13 வாசிங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். இது ஒரு அனுக்கிரகம். இந்த ரூத் நம்ம புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இடம்பெறாங்க. பழைய ஏற்பாட்டிலே ரூத்துடைய பேரில் ஒரு புஸ்தகம் எழுதப்படுது. இது ஒரு வெற்றி உள்ள ஒரு ஜீவியத்துக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். எழுத்தின்படியே ரூத் ஒரு மோவாபிய சந்ததியிலே சாப சந்ததிக்குரியவங்களாக இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையாக அந்த ரூத்துக்கு அனுக்கிரகம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்படுற இடத்துல வந்தாங்க. இது ஒரு நம்முடைய லைஃப்பில் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி நமக்குள்ளே உண்டாகிற ஜெய ஜீவியத்தின் அனுபவத்தை காட்டுது. தேவன் நம்முடைய லைஃப்பில் ஒரு ஜெயகரமான ஜீவியத்தை செய்ய வைக்கிறதை காட்டுகிறது. ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை பெற்றால் அது தேவனிடத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது போல போவாஸ் ரூத்தின் இடத்துல யாரை பெற்றான்? ஓபேத்தை பெற்றான். ஓபேத் யாரை பெற்றான்? ஈசாயை பெற்றான். ஈசா யாரை பெற்றான்? தாவீது ராஜாவை பெற்றான். பார்த்துங்க எவ்வளோ அழகான ஒரு வம்ச வரலாறு. இது ஒரு ஜெயத்தின் ஜீவியத்தை, ஜெய ஜீவியத்தை காட்டுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். தேவனுடைய அனுக்கிரகம் இருந்தபோது சாப சந்ததியிலே ஒரு வம்ச வரலாறுக்குரிய ஒரு சந்ததி பிறந்தது போல நம்முடைய ஜீவியத்திலும் பலகீனங்கள், குறைவுகள், தோல்விகள் மாற்றப்பட்டு நம்முடைய ஜீவியமும் ஒரு ஜெய ஜீவியமாய் மாற்றப்படும் என்பதற்கு இது ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கும்போது எழுத்தின்படி ரூத் போவாசுக்கு ஒரு குழந்தையை பெற்று அங்கீகரிக்கப்பட்டவளாய் மாற்றப்பட்டது போல, ஒரு யூத வம்ச வரலாறுக்குள் அவள் வந்தது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுக்குள் வந்தது போல, நம்முடைய ஜீவியமும் கூட நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தை சுதந்தரித்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொன்னது போல நமக்கும் ஒரு ஜெயத்துக்குரிய சிங்காசனத்துக்குரிய ஜெய ஜீவியத்தை கர்த்தர் தருவார். தேவனுடைய அனுக்கிரகமானால் சிங்காசனத்துக்குரிய ஜெய ஜீவியம் செய்கிறவளாய் நம்ம ஏசப்பா மாறுவோம் என்பதை இந்த வேத பகுதி காட்டி சொல்லித்தரும். சரியா? எப்படி இருந்தாலும் போவாஸ் ரூத் அந்த சந்ததியில் தான் தலைமுறையாக என் ராஜாக்கள் என்ன செய்தாங்க? சிங்காசனத்துக்குரியவளாய் தோன்றினார்கள். அப்போ எழுத்தின்படியும் தேவனுடைய அனுக்கிரகம் ஒரு ராஜ சிங்காசனத்துக்குரியவளாய் ரூத்துடைய சந்ததிக்கு அனுக்கிரகம் கர்த்தர் பாராட்டினார். ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம சிங்காசனத்துக்குரியவளாய் என்ன செய்கிறோம்? மாற்றப்படுது. 7வது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின்படி, எபேசியர் 3:19 வாசிங்க. அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நித்தியத்துக்குரியதான அனுபவத்தில் ஒரு குறைவு இல்லாமல் பூமியில் எழுத்தின்படியான ஆசீர்வாதத்தில் ஆரம்பித்து ஸ்பிரிச்சுவலாக ஒரு குறைவு இல்லாமல் பரிபூர்ணர்களாய் உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் அழகா சொல்லியிருக்கோம். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்பட்டவர்களாய் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்கும்போது தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். அறிவு கெட்டாத இயேசுப்பாவுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கும். அதான் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய், நித்திய ராஜ்யத்துக்கு ஏதுவாய்
பரலோக மகிமைக்கு ஏதுவான எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கும். ஆண்டோடைய வருகை வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக உயிர்த்தெழுதலில் முதலாவது பங்கடையத்தக்கதாக மணவாட்டி என்கிற ஸ்தானத்துக்குரியவர்களாக அப்படி நம்முடைய அனுபவ ஜீவியங்களில் தேவன் அனுக்கிரகங்கிற வார்த்தை நித்தியத்துக்கு ஏதுவாக சகல மகிமையான ஆசீர்வாதத்தோடு பரிபூர்ண நிறைவோடு அறிவு கட்டாத ஆண்டோடைய அன்பினால் நிரம்பி ஜீவிக்கிற விதத்திலே வாழ வைப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இந்த அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஒரு கேள்வி வரும்போது இந்த அனுக்கிரகம் வேணுமே, என்ன இந்த அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளதுக்கு என்ன செய்யணும்? எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36-37 வாசித்தான். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36-37 வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் அதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமாம், சங்கீதம் 69:13 வாசிக்கும் போது அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். பார்த்தீங்க. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். ஏசாயா 49:8 வாசிக்கும் போது அனுக்கிரக வருஷத்திலே வாசிங்க. பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். ஆமாம், 2 கொரிந்தியர் 6:2 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று. இது எல்லாமே என்ன, ஒரு ஜெபத்தை அடிப்படையாக வச்சு தான் வருது. அப்போ நாமும் கூட இந்த அனுக்கிரகத்துக்காக ஜெபிக்கணும். நல்லா அந்த அனுக்கிரகமான ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தால் இந்த ஆசீர்வாதம், இந்த அனுக்கிரகம் என்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில், தெய்வ பிள்ளைகளுடைய ஜீவியங்களில், குடும்பங்களில் கண்டிப்பாக நிறைவேறும். கடைசியாக நம்ம வாக்கு தத்தத்துக்காக எடுத்து அந்த வசனத்தை வாசித்து நம்முடைய மாத இறுதி ஜெபத்தை முடிப்போம். வாசிங்க. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு. எல்லா தெய்வ பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லுவோமா? தேவன் இந்த மாதத்தில் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.